ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐசிடி தீம் பார்க்கோட பார்ட் 2 தாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம் பார்க்லேயே ஆப்போசிட் சைடு இருக்கிற கிட்ஸோட ப்ளே கிரவுண்டுங்க. இங்கே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது ஏரியா இருக்குது. ரொம்ப பெரிய ப்ளே கிரவுண்டு இது தானே நான் பார்த்ததுலையே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவ்வளோ இருக்குது. எதில் போய் விளையாடுறது, எதில் மிஸ் பண்ணுறது, எதுக்கு விடுறதுன்னு தெரியாது. நமக்கு பார்த்திங்கன்னா இதில் ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் ஹைட்டு தான் இது பேஸ் பண்ணி டிக்கெட் இப்போ புக் பண்ணுறாங்க. 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு, மீதி எல்லாம் ஃப்ரீ தான். பெரியவங்களுக்கு சில கேம்ஸ் அலௌடு இருக்கும், சில கேம்ஸ் குழந்தைங்க மட்டும் விளாட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் குழந்தைங்க மட்டும் இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வெளியவே வரமாட்டாங்க. ஈவினிங் 4 o'clock 5 o'clock ஐ திங்க் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. 5 o'clockலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் இருக்குங்க. மலேசியா டூரிஸ்ட் வரவங்க கூட கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. குழந்தைங்களுக்கும் செம்ம என்டர்டைன்மிங்காக இருக்கும். ரைடு இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லைடு இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய வீல் இருக்குது, அப்புறம் இந்த ஜேசிபி மாதிரி அப் அண்ட் டவுன் ஜம்பிங் மாதிரி போகிற ரைடு இருக்குது, நிறைய இருக்குது. குழந்தைங்க அதுக்கப்புறம் ஒரே இதில் நின்று ஜம்ப் பண்ணுற மாதிரியும் நிறைய இருக்குது. பிங்க் சாண்ட் இருக்குது, பிங்க் சாண்ட்லலாம் விளாட்ற மாதிரி. அதுக்கப்புறம் சின்ன வீலிங் இருக்குது குழந்தைங்களுக்கு. அப்புறம் ராட்டனம் மாதிரி இருக்கும் இல்லையா, சின்னது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறம் சைக்கிளிங் மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. அது எதெல்லாம் நான் எனக்கே மறந்துடுச்சு. ஸோ நிறைய நாங்களுமே மிஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே பார்த்துருக்கோம், பட் ஆனால் எல்லாமே நாங்கள் ப்ளே பண்ணலை. எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, லேட்டாக போனனால. என்னோடய சின்ன குழந்தைங்கிறனால என்னோடய குழந்தைக்கு நிறைய அதில் அக்செப்ட் கிடையாது, அதனால தான் நாங்கள் போக முடியல. கண்டிப்பாக நீங்கள் பெரிய குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நைட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஃபுல்லாக லைட் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தண்ணியில் அந்த வளையமாக இருக்குது பார்த்திங்களா, அது தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி போகும். அந்த தண்ணியில் போட்டிங் மாதிரி ரைடு போவாங்க, செம்ம ஸ்பீடாக போகும். அது பெரிய குழந்தைங்க மட்டும் தான் அலௌடுன்னு ஐ திங்க் நினைக்கிறேன். நாங்கள் அதில் போகலை. மலேசியாவிலே பெஸ்ட்டு பெரிய பார்க்கு அப்படின்னா இது தான் நான் நினைக்கிறேன். இங்கே ஸ்னோலாம் இருக்குது. ஸ்னோ நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் கூட நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். ஸ்னோவில் எப்படியெல்லாம் நிறைய ப்ளே பண்ணலாம். அங்கேயும் இங்கே எல்லாமே அதுக்குள்ளேயே தான் இருக்குது. நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது பார்த்திங்கன்னா பெரிய வீலிங்க, இது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அது ரோப் கார் மாதிரி ஐ திங்க் இருக்கும். இது ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணி ஏற்றி விடுவாங்க. அதில் நம்ம ஏறிட்டு மேலே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த சிட்டி ஃபுல்லாக வியூ தெரியும். அந்த வியூ பார்க்குறதுக்காண்டி தான் மோஸ்ட்லி இது வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பயமாலாம் இருக்காது. அது எனக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கே, ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அதில் போகும்போது பயமே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், வேகமாகலாம் போகாது. ஸோ அதனால் நீங்கள் யார் சின்ன குழந்தைங்க கூட அதில் போகிறாங்க. ஸோ எல்லாருமே அதில் அலௌடு தான். நாங்கள் காம்போ ஆஃபராக போனனால அது எனக்கு டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. அது தனியாக வாங்கும்போது அதுக்கு டிக்கெட் நம்ம டிக்கெட் பண்ணி வாங்கிட்டு தான் நம்ம அதில் போகணும். ஸோ அடுத்து இங்கே ஒரு ரைடு இருக்குங்க. இந்த மாதிரி இது குழந்தைங்கள உட்கார வச்சு, இங்கே ஆப்ரேட்டருக்கு தனியாக ஆள் கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும். நம்ம குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சுட்டு அதை சுற்றி விட்டோம்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது ஜம்பிங் தான். அங்கே போயிட்டோன்னா வரவே மாட்டா. இந்த ரைடு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சைக்கிளிங் பண்ணணும், இங்கே உக்காந்துருக்கவங்க அந்த மலை மேலே ஏறி அப்படியே வேகமாக போகும். அதுவும் பெரிய குழந்தைங்க தான் அலௌடு. செம்மையாக இருக்கும் அந்த ரைடும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் போனீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு அடுத்து வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பிளேஸு. நாங்களே இது ஃபஸ்ட் டைம் போயிட்டு சரியாக இது பண்ணாமல் வந்துட்டோம் அப்படிங்கிறனால மறுபடியும் என் பொண்ணு அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைம் போனோம். இப்போயுமே போயிட்டு வந்தோன்னா இந்த இடம் சொல்ல தெரியாது சின்ன குழந்தைங்கிறனால, அதனால் திருப்பி அங்கே போகலாம், லாங்காக இருக்கும் இல்லையா, அங்கே போகலான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே
வந்து ப்ளே ஏரியா இருக்குது. நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. நம்ம வந்து ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. குழந்தைங்க வந்து அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது மைனஸ் பாயிண்ட்டு, அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இப்போ முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நிறைய இது நாங்கள் போனப்போ ஒர்க் ஆகாமல் இருந்தது, இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபாரினர்ஸ் வந்து டூரிஸ்ட்டாக வரவங்க கூட இங்கே வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமு. ஈவினிங் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் டே போதும் இதுக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகலாம். பெரியவங்களுக்கும் ரைடு இருக்குது, சின்னவங்களுக்கும் ரைடு இருக்குது. இந்த சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க பேக்கில் ஒருத்தவங்க, ஒரு டைம் ஃப்ரண்ட்டில் போகும், இன்னொரு டைம் பேக்கில் வரும். இது ஒரு புதுவிதமான சைக்கிளிங், சூப்பராக இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் காட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் இன்னும் நிறைய ரைடெலாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் போகலை, அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது நல்லா ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். எல்லாமே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நிறைய ரைடு இருக்குது, சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கும் ஜம்பிங் இருக்குது, பெரியவங்களுக்கும் ஜம்பிங் இருக்குது. இந்த ஜம்பிங் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த வலை மாதிரி இருக்கும், அதில் ஏறி போய் செகண்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி ஜம்ப் பண்ணி ஸ்லைடு மாதிரி கீழே வரலாம். அதெல்லாம் பெரிய குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்லைடு மாதிரியும் இருக்குது, வலை மாதிரி உள்ள மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஹாலிடேயில் போனால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரௌடாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஈவினிங்கு உங்களுக்கு க்ரௌடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாருமே இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஹாலிடேலனா மோஸ்ட்லி வந்து க்ரௌடாக தான் இருக்கும். அப்போ வந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. நமக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஷோலாம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபயர் ஷோ அந்த மாதிரிலாம். அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம் நைட்டு. அது வந்து ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் அது எங்கே போயிடுச்சுன்னு தெரியல, அதனால் என்னால் போட முடியல. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபயர் ஷோ வந்து இங்கே சூப்பராக சைனீஸ் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க அந்த டயரில் வந்து மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்லைடில் வர மாதிரி இருக்குது. இந்த ஜம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹில்ஸ் மாதிரி தான். இதில் ஏறுறதே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஏறவே முடியாது. அதில் ஏறிட்டோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது உக்காந்துருந்தா கூட நமக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கலர்ஃபுல் ஸ்லைடு தாங்க எல்லாம் நிறைய பேர் விரும்புவாங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் மீடியமாக தான். ரொம்ப பெரியவங்களாம் போக முடியாது. ஆனால் ஒல்லியாக இருந்தாங்கன்னா இந்த ஸ்லைடில் போயிட்டு வரலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பெஸ்ட்டான வீடியோவை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு தூரி மாதிரி தான். இதுலேயும் வந்து நம்ம எல்லாருமே விளையாடலாம். தேங்க்யூ ஸோ மச்.